ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு விலாக், வந்து ஸ்னேகா லைஃப் ஸ்டைலில் வந்து இது ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ எமோஷனல் வீடியோவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறீங்க. மேலும் மேலும் எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி கடை வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காய்கறி கடையை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? அது என்ன கடைங்கிறத நான் அடுத்த விலாகில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கடை வேலையை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம கடை வேலை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீட்டி போட்டுட்ருக்கோம். சீட்டி போட்டு காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் வந்து பூம்புகார் போயிட்டோம். ஸோ பூம்புகார் போனதை வந்து நாங்கள் விலாக் எடுக்கலை. மாயவரம் போனோம், பூம்புகார் போனோம். ஸோ அதெல்லாம் விலாக் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு வீடியோ எடுக்க மைண்ட் செட்டே இல்லை. ஸோ திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் போய் வாங்கினோம். ஸோ ஊர் பேர் சொன்னாலே தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன கடை வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு. என்ன கடை வைக்கிறோங்கிறத நான் அடுத்த விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து 1 நிமிஷத்து வீடியோ தான். அதனால் 1 நிமிஷத்தில் என்ன பேசுகிறோமோ அதை நான் பேசுகிறேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து காய்கறி கடை வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த கடை மாறுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா காய்கறி கடை வச்சு சில பேர் லாபம் எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து நஷ்டம் தான் பட்டோம். காய்கறி வந்து 2 நாள் தான் இருக்கும். 2 நாளைக்கு அப்புறம் நம்ம விற்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் விற்கணும். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப அதில் நஷ்டமாயிடுச்சு. ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். கடையை நாங்கள் வந்து காலி பண்ணுறோங்கிற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ அதனால் சரி மைண்ட் செட் மாற்றி வேறு கடையை போடுவோம், ஏன் காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். சரி ஐடியா பண்ணி ஸோ வேறு கடை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இப்போ வந்து சீட்டி போட்டிருக்கோம். சீட்டி போட்டு கழிமரெல்லாம் வாங்கி சீட்டி போட்டிருக்கோம். கீழே வந்து தளம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? கீழே வந்து ரொம்ப மழை பெஞ்சுதுன்னா ஒழுகும். அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கடையை காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்கள் சொல்லிவிட்டு திடுப்புன்னு வந்து மைண்ட் செட்டு மாறி சரி வேறு கடை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். வீடுலாம் பார்த்துட்டோம். வேறு வீடு வந்து வாடகைக்கு கூட பார்த்துட்டு கூட அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் இந்தமாரி ஒரு மைண்ட் செட் வந்ததுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஸோ அதனால தான் இந்த விலாகில் வந்து நாங்கள் பூம்புகார் போனதை வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அந்த எடுக்கணுங்கிற மைண்ட் செட் இல்லை. இது எனக்கே தெரியாமல் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பூம்புகார் போனோம்னா கண்டிப்பாக விலாக் போடுறோம். பாய்.